எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வீடியோ 3 வீடியோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் போட முடியல, கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ரீலங்காவிலலாம் எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லி செஞ்ச ஃபுட்டு. சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் செஞ்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை, பாசிப்பயிறு பணியாரம். இது வந்து பாசிப்பயிறு பச்சை பயிறு சொல்லுவோம் இல்லையா, பச்சைப்பயிறு வந்து 1 கிலோன்னா ஒரு அரை கிலோ புழுங்கல் அரிசி ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து வறுத்த தேங்காய், சில பேர் தேங்காய் போட மாட்டாங்க. நான் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரம் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா தேங்காய் போட்டுக்கலாம். இல்லை ஒரு 5-20 நாள் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா தேங்காய் போட தேவையில்லை. இதுக்கு வந்து இது நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன். அரை கிலோ மாவுக்கு ஒரு அரை முடி தேங்காய் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பாகு அங்கே காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வெள்ளம் வந்து பாகு வந்து பதமாக காய்க்கணும், அதிரசத்துக்கு மாதிரி காய்ச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லிக்விட் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம போட்டு பிசைஞ்சு மைதா மாவில் முக்கி பொரித்து எடுக்க போகிறோம். இது வந்து ஸ்ரீலங்கா ரொம்ப ஸ்பெஷலு. இது ஒரு ஊரில் ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தது எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுனால அவங்க இப்படி தான் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். இதே போல் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த தமிழ் ஆளுங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தும் கூட ஆரோக்கியமும் கூட. நீங்கள்லாம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, செய்யறதை பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட். இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ, உங்களுக்குலாம் சில பேருக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா போட வேண்டாம், தேங்காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கும் இது கூடவே வந்து இந்த ஸ்வீட் கூட சேர்ந்து மத்தியானம் லஞ்சு இன்னும் செஞ்சிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் வச்சுருக்கேன். இந்த சொரக்காய் தான் இன்றைக்கி கடைஞ்சிட்டு கூட ஆம்லேட் போட்டு சாப்பிட போகிறோம். சொரக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்போ உள்ளவங்களுக்குலாம் சொரக்காய் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இந்த வெயில் நாளுக்கு, நம்ம இப்போ சம்மரில் இருக்கிறோம், வெயில் நாளுக்கு வர வெயிலுக்குலாம் ரொம்ப நல்லது. நீர் சத்து அதிகம், உடம்புல உள்ள உப்பெல்லாம் போக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வாரத்தில் முடிஞ்சால் ஒரு நாள் சொரக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போல்லாம் லேடிஸ்க்கெலாம் வந்து கிட்னியில் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. அப்படிங்களா, நீர் சத்து உப்பு சத்து அதிகமாகி நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. அப்புறம் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனு இதெல்லாம் ரொம்ப தடுக்கும். நாங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா டிரான்ஜெண்டருக்கு வந்து இந்த மாதிரி நீர் சத்து உள்ள ஆகாரங்கள் நிறைய நாங்கள் எடுத்துக்குவோம். வெள்ளரிக்காய், அந்த மாதிரி காய்கள், முள்ளங்கி இதெல்லாம் நாங்கள் நிறைய சாப்பிடுவோம். எங்களுக்கு சர்ஜரி அப்போது நல்லா நீர் போகணுன்றதுக்காக அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு டீ மாதிரி டிகாஷன் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் ஸ்ரீலங்கன் பாஷையில் வந்து தேத்தண்ணின்னு சொல்லுவோம். நம்ம வெறும் டீ இலையை வந்து சுடுதண்ணியில் போட்டு டிகாஷன் மாதிரி போட்டு அதில் சர்க்கரை போட்டு குடிப்போம். அதுக்கு பதிலாக வெல்லமும் லைட்டாக சுக்கும் போட்டு கொடுப்பாங்க சர்ஜரி அப்போது. அந்த மாதிரி நீர் சத்து உள்ள ஆகாரங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் எங்கள் கடையிலனா ரொம்ப பெரிய குக்கரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கட்டும், பொங்கி வலிஞ்சிடுது. ஸோ அதனால் பெரிய குக்கரில் வச்சுருக்கேன். அதனால் லைட்டாக கடைஞ்சால் போதும். ஏற்கனவே நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் தண்ணியை அப்படியே கரைஞ்சிட்டு லைட்டாக சாம்பார் பொடி, இல்லை உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா இதிலே உப்பு போட்டு ஒரு கொதி வந்தோடனே கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து இறக்கிடலாம். அப்படியே சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டுலாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப விலை கிடையாது, 10 ரூபாய் 20 ரூபா தான் இருக்கும் சொரக்காயெலாம். அப்போல்லாம் யாரும் சொரக்காயெலாம் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. எல்லாருடைய வீட்டில் அப்போல்லாம் கூரை வீடு தான். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூரை வீட்டு மேலேயும் பக்கத்தில் உள்ள வேலியிலையும் சொரக்காய் வந்து முளைச்சிருக்கும். இப்போல்லாம் யாருக்கும் இதில் பிடிக்கிறதில்ல. இப்போ ஏதோ சொரக்காவில் தோசை செய்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க.
நம்மளுக்கு எப்பயும் தெரிஞ்ச ஃபுட்டை நம்ம ஒழுங்காக செஞ்சு சாப்பிட்டாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேவா? இப்போது பாசிப்பயிறு பலகாரம் அதை பொரித்து எடுக்கிறதுக்கு மைதா போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, அப்புறம் பத்தலைனா கூட நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு கரைச்சிக்கலாம். ஓகேங்களா? நிறைய போட்டுட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். என்றைக்குமே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மைதா, மஞ்சள் தூள், உங்களுக்கு வேணும்னா கிறிஸ்பிக்கு கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். லேசாக உப்பு, தூள் உப்பு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். அப்புறம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி விட கொஞ்சம் லிக்விடாக கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் மைதான்றனால அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கும். கரெக்டாக ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு தெரியல, கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த கன்சிஸ்டன்சி ஏதோ சொல்லுவாங்க, அந்த அளவுக்குலாம் எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெல்லம் வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். பாகு பதத்துக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய இழுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டான அளவுக்கு வெல்லமும் நம்ம தண்ணியும் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான். நம்ம வந்து அதிரசத்துக்கு மாதிரி பாகு ரொம்ப திக்காலாம் காய்ச்சக்கூடாது. நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து 1 கிலோவுக்கு நான் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன் வெல்லம். அந்த ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பயிறு பலகாரத்துக்கு தேங்காய் போட்டு வச்சுருக்கோம். இதில் லைட்டாக சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டிருக்கோம். தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். தேங்காய் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை இதில் விட்டுடலாம். சில பேர் கருப்பட்டி போடுவாங்க, பனை வெல்லம் சொல்லுவாங்க. நான் வந்து மண்டை வெல்லம் தான் போட்டிருக்கேன். சரி, நான் வடிகட்டி ஊற்றிக்கிறேன். இதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நான் வந்து லிக்விடாகவும் இருக்கணும், அதே போல் வெள்ளத்தோட இனிப்பு இல்லாமல் போயிடக்கூடாது. தண்ணி ஜாஸ்தியாகி அந்த பக்குவம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் வந்து 3/4 கிலோ வெல்லத்துக்கு 5 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 5 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே அது போட்டு நம்ம இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். காய்ச்சி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு நம்ம எப்பவுமே இது ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரிக்கு பிசைய முடியாது. இவ்வளோ அதாவது ஈரப்பதம் இருக்கணும் மாவில். வந்து இப்படி பிடிச்சிங்கன்னா இதை பாருங்கள், இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரைக்கும் நம்ம பாகு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நம்ம பிடிச்சி முதல்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவில் டிப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். பொரிச்சு எடுக்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம எந்தெந்த சைஸ்க்கு நம்ம வீட்டில் எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அந்தந்த சைஸ்க்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கூட நம்ம பண்ணிக்கலாம். சில பேர் சப்பாத்தி திரட்டுவோம்ல, அந்த கட்டையில் வச்சுட்டு அது ஒரு சதுரமாக அதுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஷேப்பு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு எடுத்துக்குவாங்க. நான் வந்து வடை மாதிரியும் போட போகிறேன், இன்றைக்கி உருண்டையாகவும் போட போகிறேன். இப்போ நான் ஒன்று உருண்டையாக செஞ்சு வச்சுருக்கேன், வடை மாதிரி ஒன்று செஞ்சு காட்டுறேன்.
இது வந்து நம்ம வந்து மாவில் டிப் பண்ணி அப்படியே பொரிச்சு எடுக்கும்போது இது உடையாது. பார்க்க லைட்டாக வீரில் விட்ட மாதிரி இருக்கும், ஆனால் உடஞ்சி போகாது. இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உருண்டை பிடிச்சி தட்டையாகவும் உருண்டையாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மைதா மாவு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட் எப்படி நம்ம பொரிச்சு எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இது நம்ம வந்து தனித்தனியாக தான் போட போகிறோம். நான் வந்து முந்திரி கொத்து மாதிரிலாம் நம்ம வந்து போட போகிறது கிடையாது. இப்போ இந்த டிப் பண்ணி வச்சுருக்கதை எண்ணெயில் போட்டுக்கலாம். என்னென்னவோ நம்ம வீட்டில் வந்து ஸ்நாக்ஸுங்க வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றோம். என்னென்னவோ இப்போ ப்ரௌனின்றாங்க, என்னென்னவோ கேக்கு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து நம்மளே கண் கூட பார்த்து நம்ம கையாலே செஞ்சு குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சாப்பிட்லாம். சுகர் கம்ப்ளைண்ட்டு, பிபி கம்ப்ளைண்ட் கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கணும். சரி, இது போட்டாச்சு. வெந்துட்ட பிறகு எப்படி இருக்குன்னு அவுட்லுக் பார்க்கலாம். இது வந்து வெந்துடுச்சு. இது வந்து இப்போ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஷேப்பில் பண்ணியிருந்தோம்ல சப்பையா வடை மாதிரி, அதை போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம சிங்கிளாக தான் போட்டு எடுக்கணும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்ம நினச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியுங்க. அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்மளால் சாப்பிட முடியலன்னா கூட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு இளமையாக இருக்கும்போதே பிடிச்ச ஃபுட்டை செஞ்சு கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள். ஓகேவா? மற்றும் இன்னொரு சமையல் காணொலியோடு சந்திப்போம். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க என் சேனலை. ஓகே, பாய்.